வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. இன்று நடைபெறவுள்ள அதிமுக கட்சியின் அவசர செயற்குழு கூட்டத்தில் அதிமுக கட்சியின் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது அதிமுக கட்சியில் இருக்கும் மாஜி அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, OS மணியன், காமராஜ், விஜயபாஸ்கர் ஆகியோர்களிடம் கட்சியை ஒருங்கிணைத்தால் என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பது குறித்து பேசுமாறு வலியுறுத்தியுள்ளார். அதனால் அந்த மாஜி அமைச்சர்கள் கட்சியை ஒன்றிணைப்பது குறித்து பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழகத்தில் திமுகவும் காங்கிரசும் பல ஆண்டுகளாக கூட்டணியில் இருந்து தேர்தல்களை சந்தித்து வருகின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு குறைந்த தொகுதிகளை ஒதுக்கப்பட வாய்ப்பு உள்ளதாகவும், திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேற திட்டமிட்டு வருவதாகவும் தமிழ்நாட்டில் பட்டியலின சமுதாயம் பாமகவிற்கு ஆதரவு கொடுத்தால் தலித் சமுதாயத்தை சார்ந்தவரை முதலமைச்சராக ஆக்குவோம் என்றும், அரசியல் காரணத்திற்காக தமிழகத்தில் சாதிவெறி கணக்கெடுப்பு நடத்தாமல் உள்ளதாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் கொடூரமான முறையில் பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகின்றது. தமிழ்நாட்டில் இப்போது பரவலாக பெரும்பாலான பகுதிகளிலும் நல்ல மழை பெய்து வரும் நிலையில் இது வரும் நாட்களில் தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் அலர்ட்டையும் வானிலை மையம் விடுத்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. நன்றி.